என்ன சார் இங்க? பக்கத்துல ஒரு இடத்துக்கு வந்தேன். சும்மா அப்படியே கொஞ்சம் தூரம் நடக்கணும்னு தோணுச்சு. அதான் கார் அங்கேயே பார்க் பண்ணிட்டு அப்படியே கால் போற போக்குல நடந்து வந்துட்டேன். ஆமா, நீ இங்க என்ன பண்ற? எனக்கும் அப்படிதான் சார். கொஞ்ச நேரம் தனியா நடக்கணும்னு தோணுச்சு. அதே அப்படியே நடந்து வந்தேன். பரவாயில்லையே, இதுலயாவது நம்ம 2 பேரும் மனசும் ஒத்து போகுது. சரி வா, நடக்கலாம் வா. ஏன் ஆனந்தி, நாம நினைக்கிற மாதிரி வாழ்க்கை அமையறது இல்லல்ல. நாம ஒண்ணு நினைக்கிறோம், ஆனா இந்த வாழ்க்கை நம்மள வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்துது. உண்மைதே சார். அதனால்தான் வாழ்க்கையில எந்த எதிர்பார்ப்பையும் வச்சுக்க கூடாதுங்கறத மட்டும் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஹேய், நீ ஏன் இப்படி பேசுற? உனக்கு என்ன எதிர்பார்த்தது நடக்கல? நீ ஆசைப்பட்ட மாதிரி அன்பை கல்யாணம் பண்ணிக்க போற. ஏதோ சின்ன சின்ன சிக்கல்கள் இருந்தாலும் கடைசியா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒண்ணு சேரதானே போறீங்க. அப்புறம் என்ன? நடக்காத ஒண்ணை இன்னும் நீங்க நம்பிட்டு இருக்கீங்க. என் ஆசையெல்லாம் ஆத்த வெள்ளத்துல சிக்கின இலையா திசை மாறி போயிருச்சுன்னு சொல்லணும்னு தோணுது சார். ஆனா இதை உங்ககிட்ட சொன்னா நீங்களா இருக்க மாட்டீங்களே, அதே எனக்கு பயமா இருக்குது. நீ ஆசைப்பட்டது நடக்கணுங்கிறதுக்காக தான் ஆனந்தி நான் ஆசைப்பட்ட பல விஷயங்களை விட்டு கொடுத்துருக்கேன். சில விஷயங்களை நாம மறக்கணும்னு நினைச்சாலும் சில நினைவுகள் அதை நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு நாள் தான் நாளைக்கு மறுநாள். நீயும் நானும் சந்திச்ச நாள். நாமதே தினம் சந்திக்கிறோமே சார். தினமும் சந்திக்கிறோம் தான், ஆனா அதுக்கு ஆரம்பமா இருந்தது அந்த நாள். எந்த நாள் சார்? உங்க கிராமத்துக்கு பரிகாரம் பண்ண நாங்க ஃபேமிலியோட வந்தப்ப உன்னை நான் முதல்ல பார்த்தனே, அந்த நாள். இன்னைக்கு காலையில இருந்து என் மனசுல ஓட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வரைக்கும் அது நிக்கல. என் மன ஓட்டத்தை அமைதியாக்கதான் நான் தனியா நடந்து வந்தேன். நீயும் என்ன மாதிரியே எதையோ யோசிச்சு நடந்து வந்துட்டு இருக்க. மகேஷ் சார், நீங்க இன்னும் அந்த பழைய நினைப்பெல்லாம் மனசுல சுமந்துட்டே இருக்கீங்களா? நோனோ, அப்படியெல்லாம் நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத. என் வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் ஏற்பட்ட நாள். அதான் அந்த நாளை என்னால மறக்கவே முடியாது. என் வாழ்க்கையில நீ வந்ததுக்கு அப்புறம் தான், அதுவும் முக்கியமா நீ சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கம்பெனிக்குள்ள பொறுப்பெடுத்துக்கணும்னே தோணுச்சு. நீ எப்படி வெள்ளந்தியா கிராமத்துல சுத்திட்டு இருந்தியோ அதே மாதிரி பொறுப்பே இல்லாம ஒரு ஜாலி பர்சனா நான் ஊர் சுத்திட்டு இருந்தேன். பொறுப்புனா என்ன, குடும்பம்னா என்ன, ஒரு குடும்ப கஷ்டத்துக்காக எப்படி உழைக்கணும்னு கூட உன்னை பார்த்துதான் நான் கத்துக்கிட்டேன். ஒரு முதலாளியா எப்படி இருக்கணும், ஒரு மனுஷனா எப்படி இருக்கணும், இப்படி எல்லா விஷயத்தையும் உன் மூலமா தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்படி பல மாற்றங்கள் எனக்குள்ள வந்ததுக்கு காரணமான உன்னை சந்திச்சனால என்னால எப்படி மறக்க முடியும்? அந்த நாளை கொண்டாடணும்னு முடிவெடுத்துதான் நாளைக்கு மறுநாள் நம்ம கம்பெனில வேலை பார்க்குற எல்லாருக்கும் கெட் டுகெதர் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். அப்ப அத கம்பெனில வேலை பார்க்கறவங்களுக்காக ஏற்பாடு பண்ணலையா சார்? இல்ல. எதுக்கு சார் இம்புட்டு செலவு பண்ணி இதெல்லாம் செய்றீங்க? ஆனந்தி, உன்னை சந்திச்ச அந்த நாளுக்கு விலை மதிப்பே கிடையாது. இதை நான் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா பத்தாது. அது எல்லாருக்கும் ஒரு மெமரபிள் டேவா, சந்தோஷமான நாளா அமையணும். அதுதான் என் ஆசை. அதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷனையே நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல சார். நீ என்கிட்ட ஏதாவது சொல்லணுங்கிறதுக்காக நான் இதை உன்கிட்ட சொல்லல. நீ வந்து ஃபங்க்ஷன்ல கலந்துகிட்டு சந்தோஷமா இரு, அதுவே எனக்கு போதும். ஆமா, அன்புக்கு இன்ஃபார்ம் பண்ண சொன்னனே, பண்ணிட்டியா? இல்ல சார், காலையில நான் சொல்லிடுறேன். ஓகே. ம். சார், இங்கனே போய் பக்கத்து தெருவுக்கு போனா எங்க ஹாஸ்டல் வந்துரும் சார். என் கார் இந்த பக்கம் இருக்கு. இருந்தாலும் நான் வந்து உன்னை ஹாஸ்டல்ல டிராப் பண்ணிட்டு போறேன். இல்ல பரவாயில்ல, நான் நடந்தே போய்க்கிறேன் சார். ஓ,
அப்படியா? அரிஷோர்? பரவாயில்ல சார், நான் போய்க்கிறேன். நீங்க போங்க சார், நேரமாச்சு. சரி, பாய். ஆனந்தி, மறக்காம நீ அன்புக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு சொல்லு. ம், சரிங்க சார். குட் நைட். அன்புவை கூட்டிட்டு வந்தாகணும்னு மகேஷ் சார் இம்புட்டு பிடிவாதமா சொல்றாரே. இனிமே அவர் கம்பெனிக்கு வருவாரான்னு தெரியலங்கிறத நான் எப்படி இவர்கிட்ட சொல்லுவேன்? என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே. கம்பெனிக்கு போக வேண்டாம் துளசி என்ன தடுத்துட்டா. ஆனா காலையில இருந்து ஆனந்தி என்ன மைண்ட் செட்ல இருக்கா? கோவமா இருக்காளா இல்ல என்ன பார்க்க முடியலன்னு வருத்தத்துல இருக்காளா? ஒண்ணுமே புரியலையே. இப்ப எப்படி தெரிஞ்சுக்கிறது? யோசிச்சுக்கிட்டே இருந்தா வேலைக்கு ஆகாது. போன் பண்ணி கேட்டுற வேண்டியதான். ஆனந்தி போன் அடிக்குது, யாருன்னு பாரு சௌந்தர்யா. சரிக்கா. அன்பண்ண கோகிலாக்கா, அன்பண்ணன் தான் கால் பண்ணுது. அட்டன் பண்ணி ஆனந்தி வெளில போயிருக்கான்னு சொல்லவா? வேணாம். ஏங்கா வேண்டாங்கிறீங்க? அன்பு ஏதோ முக்கியமான விஷயத்துக்கு கால் பண்ணிருக்கலாம்ல. அதனாலதான் வேணான்னு சொல்றேன். ஆனந்திக்கு தெரிஞ்சா எதுக்கு எடுத்து பேசுனீங்கன்னு கோபப்படுவா. அது மட்டும் இல்லாம அன்பு குரலை கேட்டா என்னால அமைதியா இருக்க முடியாது. அம்புட்டு தூரம் ஆனந்தியை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்படி துளசியை நிச்சயதார்த்தம் பண்ண முடிவெடுத்திருக்கீங்களேன்னு நான் ஏதாவது வெடுக்குன்னு கேட்டாலும் கேட்டுப்படுவேன். அது அவருக்கும் தேவையில்லாத சங்கடம். ஆனந்தி வந்து பேசிக்கிட்டோம். ஏய் சௌசௌ, போன சைலண்ட்ல போடுறீ. என்னாச்சுக்கா? ஏன் கண் கலங்குறீங்க? கூட பிறந்த பொறுப்பு ஒருத்தி இவ்வளவு தூரம் கண்ணுக்கு முன்னாடி கஷ்டப்படுறா. அக்காவான கூட இருந்து என்னால அவளுக்கு எதுவும் பண்ண முடியலங்கிற கையால் ஆகாத தனத்தை நினைச்சா என்னால தாங்க முடியல.